இது சார்லஸ் பேபேஜ் மற்றும் அவரோட கனவு இயந்திரங்கள் பத்தின ஒரு சின்ன பார்வை. யோசிச்சு பாருங்க, 1822ல சார்லஸ் பேபேஜ் ஒரு விஷயத்த முன்வைக்கிறார். மனுஷங்க கணக்குல தப்பே பண்ணக்கூடாதுன்னு ஒரு மெஷினை உருவாக்க நினைச்சாரு. அவர் காலத்துல அதை முழுசா செய்ய முடியலனாலும் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற கம்ப்யூட்டருக்கான அத்தனை யோசனைகளும் அங்கதான் தொடங்குச்சு. முதல்ல அவரோட பார்வை வெறும் கணக்கு போடுறதோட நிக்கல. அவரோட பகுப்பாய்வு பொறி, அதாவது அனலிட்டிக்கல் என்ஜின் தான் உண்மையான கேம் சேஞ்சர். அதுல இன்னைக்கு இருக்கிற மாதிரி ப்ராசஸருக்கு பதிலா மில்லு, மெமரிக்கு பதிலா ஸ்டோருன்னு தனித்தனியா பிரிச்சு யோசிச்சாரு பாருங்க. அதுதான் அப்போயே ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது பாயிண்ட், அப்போ ஐடியா இவ்ளோ பிரமாதமா இருந்தோம், பேபேஜால ஏன் அவரோட மெஷினை முடிக்க முடியல? சரி, பணம், டெக்னாலஜின்னு பல பிரச்சனைகளால அவரோட கனவு பாதியிலே நின்னுடுச்சு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். கிட்டத்தட்ட 150 வருஷம் கழிச்சு 1991ல லண்டன்ல அவரோட டிசைனை வச்சு ஒரு மெஷினை செஞ்சாங்க. அது ஒரு சின்ன தப்பு கூட இல்லாம வேலை செஞ்சது. அப்போ பாருங்க அவரோட ஐடியா எவ்வளோ பெர்ஃபெக்டா இருந்திருக்குன்னு. கடைசியா ஒரு மெஷின் கணக்கு மட்டும் தான் போட முடியுமா? இங்கே தான் அடா லவ்லியஸ் உள்ள வராங்க. அவங்க தான் பேபேஜோட அந்த அனலிட்டிக்கல் என்ஜினுக்கு வழிமுறைகளை, அதாவது அல்காரிதம்களை எழுதின முதல் ஆள். இதனால தான் அவங்கள நாம உலகின் முதல் கம்ப்யூட்டர் புரோகிராமர்னு சொல்றோம். சுருக்கமா சொல்லணும்னா, சார்லஸ் பேபேஜ் அன்னிக்கு கண்ட அந்த மெக்கானிக்கல் கனவு தான் இன்னைக்கு நாம வாழ்ற டிஜிட்டல் உலகத்துக்கான முதல்